வணக்கம். கூலி திரைப்படம் திரைக்கு ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுக்கிட்டு இருக்கு ரசிகர்கள் மத்தியில். பொதுவாக இந்த திரை விமர்சனம்னு சொல்லும்போதே எனக்கு ஒன்று நினைவுக்கு வருது. நம்ம முழு கதையை சொல்லிடக்கூடாது. திரை விமர்சனம்னு சொல்லிக்கிட்டு விமர்சனத்தை விட கதையை சொல்லிடுவாங்க. அதுவும் போக முக்கியமாக நடிகர் சங்க தலைவர் திரு விஷால் அவர்கள், செயலாளர் விஷால் அவர்கள் ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தாங்க. 3 நாளுக்கு இந்த திரை விமர்சனம் பண்ணுறவங்கள திரை அரங்குக்குள்ளே விடக்கூடாதுன்னு. அந்த அளவுக்கு எல்லாரையும் பாதிக்குது இந்த திரை விமர்சனம். இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு திரைப்படத்தை விமர்சனம் மட்டும் செய்வோம். மக்களை வர வைக்கணும் திரையரங்குக்கு. அதுதான் இந்த விமர்சனத்தோட நோக்கம். வாங்க உள்ளே போகலாம். திரைக்கு வந்திருக்கிற கூலி திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்போடு வந்திருக்கு. இதில் ரஜினியை, அவரோட பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு, அதே இதில் ஒரு ஸ்டைலாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது அவரோட 50வது ஆண்டு திரை வாழ்க்கையில் சாதனை பண்ணியிருக்காரு. ஆகையால் ஒவ்வொரு படத்தில் இருந்தும் ஒரு ஃபோட்டோ வித்தியாசமாக நல்லா வருது. அதில் 50வது ஆண்டு விழா அப்படிங்கிறத காட்டி ஒரு வித்தியாசமாக பண்ணது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. திரையரங்குக்கு போய் பாருங்கள், ரொம்ப ரசிக்கும்படி இருக்குது. அதை பார்க்குறதுக்குனே நம்ம திரையரங்குக்கு போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் நாகார்ஜுன் ரொம்ப சிறப்பாக காட்டியிருக்காங்க அவரை. அவர் தான் அந்த படத்தோட கதையை நகர்த்தி கொண்டு போகிறவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஹார்பரில் அவர் தான் ஹெட்டாக இருக்கார். அங்கே தங்கம், வைரம் இந்த மாதிரி கடத்துறது, கொலைகள் பண்ணுறது தான் அவரோட வேலை. அவருக்கு சௌபின் ரைட் ஹேண்டாக இருக்காருங்க. இதில் கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ரஜினிகாந்த், சத்யராஜ் நல்ல நண்பர்கள். இந்த நண்பர்கள் ஒரு கட்டத்தில் ஒரு பிரிஞ்சிடுறாங்க. 30 ஆண்டுகள் ஓடிடுது. அந்த 30 ஆண்டுகள் போகிற காலகட்டத்தில் சத்யராஜ் கொலை செய்யப்படுறாருங்க. அப்படி சத்யராஜ் கொலை செஞ்ச விஷயம் அறிஞ்சு அங்கே வராரு ரஜினிகாந்த். தேவாவாக நிற்கிறாரு. அந்த இதை கண்டுபிடிக்கிறது தான் இவரோட வேலை. இந்த 30 வருஷம் ஆஃப்லைனில் உள்ள நண்பர் தான் உபேந்திரா. சத்யராஜ், உபேந்திரா, ரஜினிகாந்த் 3 பேருமே இந்த கேப்பில் இதை கண்டுபிடிக்கிறதுக்காக வராங்க. அப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக வந்த ரஜினிகாந்த் தான் உபேந்திராவை துணைக்கு கூப்பிடுறாரு. அப்போ அண்ணா அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு தான் வராரு. ரஜினிக்கு உதவி செய்ய வந்தவுடனே அந்த சீனில் அவர் எப்படி ரஜினிகாந்த் சொல்கிறாருன்னா, காசுக்காக வந்தவங்க இல்லை இவங்க, எட்ரா கொக்கிய அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு அந்த சீனெல்லாம். பார்க்க அப்படியே ரசனையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நாகார்ஜுன் ரஜினியை பார்த்து ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கார். உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்கிறாரு. கடைசியாக தான் அதுக்கு ரஜினிகாந்த் அந்த இதுக்கு பதில் சொல்கிறாருங்க. தியேட்டரில் விசில் பறக்குது. உண்மைக்கே நம்ம ரசிகர்கள் எப்படிப்பட்டவங்கிறத தியேட்டருக்கு போய் பாருங்கள், தெரியும். காதில் கேட்க முடியலை வசனத்தை. நல்ல வசனத்தை காதில் கேட்டால் தானங்க உங்களுக்கும் நாங்கள் சுவையாக கொடுக்க முடியும். கேட்க விட மாட்டேங்காங்க ரசிகர்கள். அந்த அளவுக்கு அள்ளுது. அதே மாதிரி அனிருத் இசையை எந்த கேரக்டரையும் விட்டு வைக்கலை. அனிருத் எல்லாருக்கும் ஒரு பிஜிஎம். அமீர்கான் அவருக்கு ஒரு பிஜிஎம் சவுண்டு. ரஜினி சாருக்கு, நாகார்ஜுன் சாருக்கு, உபேந்திராவுக்கு, சௌபீனுக்கு, யாரையுமே விட்டு வைக்கலைங்க. எல்லாரையும் ஒரு கை கொடுத்து சப்போர்ட் பண்ணி தூக்கி இருக்கிறாரு இசையால். அதே மாதிரி லோகேஷ் ஒவ்வொரு கேரக்டரையும் ஒரு கையில் தூக்குறாருன்னு சொல்லலாம். ரஜினி சூப்பர் ஸ்டாரு. அப்போ வராரு பாருங்க. அந்த கைத்தட்டலை வாங்கி மற்ற நடிகர்களுக்கு நேரம் கொடுத்துருக்குறாரு ரஜினி. அந்த வகையில் நம்ம தேவா கண்டிப்பாக பாராட்டணும். தேவானா ரஜினியை தான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு எல்லாரையும் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டாருங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் முக்கியமான சூப்பர் ஸ்டார். அதில் இருக்க நடிகர்கள்லாம் அவங்களுக்கான மரியாதை கொடுக்கணும்ல. எந்த வகையிலையும் அவங்களோட கேரக்டரோட வேல்யூ குறைஞ்சிடக்கூடாது. இப்படி குறைஞ்சிருச்சுன்னா அது படத்துக்கே மைனஸ் ஆயிரும்.
அதனால் ரஜினி தான் வர்றதை குறைச்சிக்கிட்டு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறப்ப ரஜினி தலையில் வச்சு தாங்கியிருக்கிறாரு இந்த கூலியை. பொதுவாக அரசியலில் ஆல் இந்தியா கூட்டணின்னு சொல்கிறாங்கல்ல, அது எவ்வளோ பிரச்சனை வரும்னு நம்ம பார்க்குறோம். இந்த கூலி படமும் ஆல் இந்தியா கூட்டணி தான். ஆனால் கூட்டணி தலைவர் ரஜினி, லோகேஷ் சரியாக வழிநடத்தி வெற்றி கோட்டையை அடைஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு ரஜினி சொன்ன ஒரு வசனம், ஒரே ஒரு இதை மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பஞ்சு சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான பஞ்சு. அது ரஜினி தன்னோட ரசிகர்கள் மேலே எவ்வளவு பாசம் வச்சுருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட முடியுது. ஏன்னா, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகங்கிறது ஒரு பழமொழி. ஆனால் ரஜினி சார் அவர் வாழ்க்கையில் என்ன துன்பப்பட்டாரோ அது தன் ரசிகர்களுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சி இந்த பஞ்சை வச்சுருக்காரு. என்ன பஞ்சுன்னா, தெய்வம் நின்று கொல்லும், குடி போதை, இந்த போதை இருக்குது பாருங்கள், இது தினமும் கொல்லும் அப்படிங்கிற ஒரு பஞ்சு வச்சுருக்காருங்க. கட்டாயம் இன்றைய இளைஞர்களுக்கு இது தேவை தான். போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இதை ரஜினி சார் சொல்லி அவங்க மாற்றிக்கிடுவாங்கன்னு நம்ம நம்புவோம். அதே மாதிரி ரஜினி சார் சொன்னார், இந்த 50வது ஆண்டு விழா அந்த நிகழ்ச்சியில் ஸ்ருதிஹாசனோட நடிப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படம் வெளிவந்து அந்த காட்சியை பார்த்துட்டு நிச்சயம் இவங்க கமலஹாசனோட பொண்ணு அப்படிங்கிற ஒரு பாராட்டை பெறுவாங்க. அப்படி அது கிடைக்கல அப்படின்னா நான் என் பேரை மாற்றிக்கிறேன்னு சொன்னார். உண்மைக்கே அதை சாதிச்சிருக்காங்க ஸ்ருதிஹாசன். ரொம்ப, அதாவது உண்மையான ஃபீலிங்ஸ் மூலம் ரசிகர்கள் மனசை அப்படியே இழுத்து வச்சுருக்காங்கங்க. அதே மாதிரி ரஜினி சார் சொன்ன மாதிரி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா, அந்த விக்ரம் கமலஹாசன் படம் இருக்குல்ல, அதோட எஃபெக்ட்டு ஒரு சீன் இதில் உள்ளே வந்துருச்சு. அது எதுன்னு பார்த்திங்கன்னா, விக்ரம் படத்தில் கடைசி சீனு சூர்யா ஒரு கத்தியோடு வருவார். அப்போ தன்னை வெட்டுற வெட்டில் ரத்தம் சிதறும். அந்த கண்ணு முழி இதெல்லாம் நமக்கு ஒரு மிரட்டலாக காட்டியிருப்பாங்க. அந்த சீனுக்கு ரஜினிகாந்த் வந்துட்டாருங்க. இந்த படத்தில் அதே கத்தியை கொண்டு கறி வெட்டுறாரு. அது என்ன கறின்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் அங்கே போய் பாருங்கள். கறி வெட்டுறதே ஒரு ஸ்டைலாக வெட்டுவார் ரஜினிகாந்த். அப்படி வெட்டும்போது அந்த கத்தியை வச்சு கண்ணை காட்டுறாங்க, அதுக்கப்புறம் அவரை காட்டுறாங்க. அப்போ அந்த சூர்யா இருந்த அதே கெட்டப்பில் தான் இதில் ரஜினி சார் இருக்கார். அதோட இன்டர்மிஷன், அதாவது இடைவேளை விடுறாங்க அந்த சீனில். அந்த சீனில் ரஜினிகாந்த் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப அருமையாக அந்த காட்சியை அப்படியே வடிவமைச்சிருக்கிறாங்க. முடிச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு வசனத்தை அந்த இடத்துல வச்சுருக்காரு லோகேஷ். அப்போ அந்த ரஜினிகாந்தோட பிராண்டட் சிரிப்பு இருக்குது பார்த்திங்களா, எல்லா படத்துலையும் அந்த சிரிப்பு சிரிப்பார். அந்த சிரிப்பு அங்கனக்குள்ளே வச்சு தான் படம் இடைவேளையே விடுறாங்க. அப்படி உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அந்த சீனை. அதே மாதிரி ரஜினி சார் இப்போ லாஸ்ட்டாக ஒரு இதில் சொல்லியிருந்தார், இது ஒரு ரொம்ப பழைய வண்டி, 50 வருஷம் பழமையான வண்டி, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாற்றிருக்கு, பார்த்து வேலை வாங்குங்க இல்லைன்னா கலண்டுரும் அப்படின்னு சொன்னார். அது பொய். இந்த வண்டி பாடி தான் பழசு, இன்ஜின் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே புத்தம் புதுசாக தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த படம் பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியுது. அதே மாதிரி அடுத்தும் இவர் பல சாதனைகள் படைப்பாருன்னு நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியுது. வாழ்த்துக்கள் ஸ்பெஷலாக ரஜினி சாருக்கு சொல்லியே ஆகணும். இந்த படம் ஏ சர்டிஃபிகேட்டு அப்படின்னு கொடுத்ததால குழந்தைகளை தேட்டரில் பார்க்க முடியலை. குழந்தைகள் இல்லைன்னா அவங்க அம்மாமாரும் வரமாட்டாங்க. ஆகையால் தான் இந்த 2 விஷயம் மிஸ்ஸிங் ஆகிருக்கு. இந்த படம் 1000 கோடியை தொட இந்த 2 மிஸ்ஸிங்கும் தான் கொஞ்சம் தடையாக இருக்கும்னு நினைக்கிறேன். விக்ரம் படத்தில் வர்ற சூர்யா அப்படியே ரஜினியாக இந்த படத்தில் காட்டினதுக்கு லோகேஷுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லணும். ரஜினி சாருக்கு கூலி ஒரு பேன் இண்டியா படம், ஆக்ஷன் மூவியாக வந்திருக்கு. இந்த படத்துக்கு நம்ம 5க்கு 4 மார்க்கு கொடுக்கலாங்க. கண்டிப்பாக அதிகமாகவே கொடுக்கலாம். இருந்தாலும் ஒரு சில, அதாவது கதைன்னு இந்த படத்தில் பார்க்குறத விட ஆக்ஷனுக்காக போய் பார்க்கணும். ஆகையால் தான் இந்த மதிப்பெண். நன்றி, வணக்கம்.